ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்து என் ஃப்ரெண்டு வித்யா வீட்லேருந்து வரும்போது பசங்களுக்கு டாய்ஸு, அதுக்கப்புறம் எனக்கு இந்த ரோஸ் குடுத்துருந்தாங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போது இது ரியல் ரோஸ் மாதிரியே தெரியும். ஆனா குரோஷேல செஞ்சது. இது வித்யாவே செஞ்சு குடுத்தது தான். அவங்களோட கருவேப்பிலை செடி கொஞ்சம் பெருசா வளர்ந்து அத ப்ரூன் பண்ணி விட்டுருக்காங்களா, அதில கருவேப்பிலை நெறையா இருந்துச்சுன்னு சொல்லி குடுத்தாங்க. நானுமே இத அப்படியே உள்ள ஸ்டோர் பண்ணிட்டேன்னா சீக்கிரமா ஒரு மாதிரி ஆயிரும். ஒரு பாதிய பொடி மாரி அரைச்சுக்கலாம், இன்னொரு பாதிய கருவேப்பிலை தொக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சிருந்தேன். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் நிறையாவே இருந்துச்சு. ஏற்கனவே நம்ம சேனலில் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இட்லி பொடி ரெசிபி அப்படின்ட்டு போட்டிருக்கேங்க. பிளேலிஸ்ட்டில் பாருங்கள் இருக்கும். எக்ஸாக்டாக அதே ரெசிபி தான். கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் நிறையா சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலைக்கு பதிலாக வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பொடி வெரைட்டிஸ் அப்படின்னாவே வீட்டில் பசங்களுக்கும் சரி அவருக்கும் சரி பிடிக்கவே பிடிக்காது. இந்த பொடியெல்லாம் விரும்பி சாப்பிட்றாள் நான் ஒருத்தி மட்டும்தான். கருவேப்பிலை வாசத்தோட ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ன பண்ணுறது, அவங்களுக்கெல்லாம் அந்த அருமை தெரியலை. ஆனால் நான் நல்லா சாப்பிட்டுக்கிட்டேன். நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?